ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நமக்கு வந்து சம்மங்கி கிழங்கு வந்து ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் கொடுத்துருந்தாங்க. அது எல்லாமே இந்த சூப்பராக வளர்ந்து வந்துட்டாங்கங்க. அதுக்கு வந்து இது வரும் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். மாவு பூச்சி சம்மங்கி கிழங்குக்கு வரும்னு இப்போ தான் தெரியும். ஸோ நிறைய வந்திருக்கு. அதில் இன்னொன்று என்ன அப்படின்னாக்க, அந்த சம்மங்கி கிழங்குக்குள்ளே இந்த செடி வளர்ந்துருக்குங்க. நான் ஃபஸ்ட்டு எனக்கு சம்மங்கி தெரியாததுனால இது சம்மங்கி இலைன்னு நினச்சிட்டேன். அப்புறம் தான் பார்த்தேன் இந்த மாதிரி தான் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இது என்னன்னே தெரில. அப்புறமா இன்றைக்கி தான் நான் வந்து கூகுள் பண்ணி பார்த்தாக்க கல்வாழை செடி அப்படின்னு சொல்லுது. கல்வாழை தானா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். கல்வாழைன்னா சம்மங்கிக்குள்ளே இருந்தால் சம்மங்கி வளராது. ஸோ அதை பிடிங்கி வேறு இடத்துல நடணும். கல்வாழை தானா அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். எப்படி அது உள்ளே வந்ததுன்னே தெரிலங்க. கல்வாழை நான் இன்னும் போடவே இல்லை. நமக்கு ஒரு 2 சிஸ்டர்ஸ் கல்வாழை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் எனக்கு என்ன அப்படின்னா, காய்கறி நிறைய வளர்த்தாதானே காய்கறியை எடுத்து சாப்பிட முடியும். பூக்களாக வளர்த்துக்கிட்டே இருந்து இப்போவே நிறைய தொட்டி பூக்கள் வச்சுட்டேன். ரெயின் லில்லியும் அமர் லில்லியுமே ஏகப்பட்டது இருக்குது. அப்போ நம்ம இன்னும் வச்சுக்கிட்டே இருந்தோம்னாக்க காய்கறிக்கு பேக் இல்லாமல் போய்டும், இடமும் இல்லை. ஸோ சாப்பிட்றது தான் ரொம்ப முக்கியம், இல்லை சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அது என்னன்னு சொல்லுங்கள், இல்லைனா எங்கேயாவது தரையிலையாவது வைக்க பார்ப்போம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி வந்ததுன்னே தெரிலங்க.